அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய். 2ஆம் அத்தியாயத்தில் ஹேமந்த் பந்துக்கும் குருவுடைய தேவையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் எப்படி சூடான விவாதம் தன்னுடைய அறையில் பண்ணாருங்கிறதையும், அதை பாபா எப்படி துவாரகமாயிலேருந்து கண்டுபிடிச்சி சொன்னாருங்கிற வரைக்கும் பார்த்தோம். அவரை பார்த்துட்டு கடைசியில் ஹேமந்த் பந்த் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற வரைக்கும் பார்ப்போம். இந்த ஹேமந்த் பந்துங்கிற பேர் வந்து அதை பற்றி அதிலேருந்து இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம முக்கியமானதும் ஞானம் மிளறுவதுமான பட்டம். சாய்பாபா என்னை ஏன் ஹேமந்த் பந்த் என்ற பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் எண்ணமிட ஆரம்பித்தேன். இச்சொல் ஹேமந்த்ரிய பந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும். இந்த ஹேமந்த்ரிய பந்த் யாதவ அரச வம்சத்தை சேர்ந்த ராம்தேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரி ஆவார். கல்வி கேள்வி நிரம்ப பெற்று நற்பண்புகள் நிறைய பெற்ற அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சதுர்வக சிந்தாமணி மற்றும் ராஜ பிரசஸ்தி போன்ற பல உயர்ந்த நூல்களின் ஆசிரியருமாவார். கணக்கு பேரேடுகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகுத்தியவரும் மற்றும் மராத்திய சுருக்கெழுத்தின் கர்த்தாவும் ஆவார். ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்டவன், அறிவற்ற ஒட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோன். எனவே அந்த பட்டம் எனக்கு எதற்காக சூட்டப்பட்டது என்பது விளங்கவில்லை. ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து அது என் அகங்காரத்தை அழித்து பணிவாகவும் அடக்கமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அளிக்கப்பட்டது என நினைத்தேன். விவாதத்தில் எனக்குள்ள புத்தி சாதுரியத்துக்காகவும் அது எனக்கு வழங்கப்பட்டதாகும். எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கில் பாபாவினது சொற்கள் தபோல்கரை ஹேமந்த் பந்தை அளித்தது முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததும் ஆகும். ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக சாய் சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்து எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்து முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம், பக்தி, அவாவின்மை, நான், தன்மையை சரணமிடுதல், தன்னை உணர்தல் போன்றவற்றை குறிக்கும் சாய் சச்சரித்திரம் என்ற அத்தகைய சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருந்ததை காண்கின்றோம். இந்த ஹேமந்த் பந்துங்கிற அந்த பேர் வந்து ஹேமந்த்ரிய பந்த் அப்படிங்கிற ஒரு யாதவ அரச வம்சத்தை சேர்ந்த ராம்தேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரி. ஒரு மந்திரியுடைய பேர் வந்து ஹேமந்த்ரிய பந்த். அந்த மந்திரி வந்து கல்வி வேள்விகள் எல்லாம் நல்லா புலமை பெற்று நிறைய கணக்கு மேக்ஸில் வந்து நிறைய புதிய முறைகளெல்லாம் புதிய முறைகளெல்லாம் வந்து புகுத்தியிருக்காரு. ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷு ஷார்ட் ஹேண்ட், தமிழ் ஷார்ட் ஹேண்ட், அந்த மாதிரி மராட்டிய சுருக்கெழுத்து, மராட்டிய மொழியுடைய சுருக்கெழுத்து ஷார்ட் ஹேண்டில் வந்து அதுவும் அவர் தான் உருவாக்கினார். அப்போ ஹேமந்த் பந்த் நினைக்கிறான், இவ்வளவு அறிவு ஒரு மந்திரியுடைய பேரை வந்து எதுக்கு பாபா நமக்கு புகுத்தியிருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது முதல் விஷயம் நம்ம வந்து அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். அகங்காரத்தை நம்ம கம்ப்ளீட்டாக விட்டு ஒழித்து அடக்கமாக இருக்கணுங்கிறதுக்காகவும், ரெண்டாவது விஷயம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரொம்ப நேரம் வாக்குவாதம் பண்ணியும் இவரை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியல. கடைசியில் அந்த பாலா சாஹேப் என்ன பண்ணார், ஒரு வழியாக நடக்கிறது நடந்தே தீரும், பெரியவங்களாம் தோற்றுட்டாங்க அப்படின்னு தானே காம்ப்ரமைஸ் ஆனாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த மாதிரி அதனால் அந்த விவாதத்துடைய சாதுரியத்துக்காகவும் அவருக்கு வந்து இந்த பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ குருவின் தேவையை பற்றி ஹேமந்த் பந்த் இந்த விஷயம் ஒரு நாள் நினச்சி மறுநாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, மசூதியில் வந்து ஒரு காக்கா சாஹிப் தீக்ஷத்துக்கும் பாபாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஹேமந்த் பந்த் சாய் சச்சரித்திராவில் வந்து இந்த குறிப்பை வந்து எழுதி வைக்கல. ஆனால் காக்கா சாஹிப் தீக்ஷத்துடைய டைரியில் வந்து அவருடைய இந்த குறிப்பை எழுதி வச்சுருக்காரு. அந்த குறிப்பை தான் சச்சரித்திராவில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க பின்காலத்துலன்னா சச்சரித்திரா வந்து எழுதினது ஹேமந்த் பந்த், அதை வகுத்தது வந்து இன்னொருத்தர், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ இந்த புத்தக வடிவத்தில் கொண்டு வரும்போது காக்கா சாஹிப் தீக்ஷத்துடைய அந்த கருத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ ஹேமந்த் மாதிரி பாருங்க, ஹேமந்த் பந்தின் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காக்கா சாஹிப் தீக்ஷித் சென்று தான் ஷிரடி விட்டு போக வேண்டுமா என்று கேட்டார். காக்கா சாஹிப் தீக்ஷத்துக்கும் பாபாவுக்கும் இடையே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன், ஒரு பேச்சுவார்த்தை தான் இது. சரிங்களா? அப்போ காக்கா சாஹிப் தீக்ஷித் பாபாட்ட கேட்குறாரு, நாங்கள் வந்து ஷிரடியை விட்டு போக வேண்டுமான்னு என கேட்டார். அதுக்கு பாபா ஆம் என்றார். பிறகு எங்கே போவது என யாரோ கேட்டார். பாபா உயிரே மேலே என்று கூறினார். அம்மனிதர் வழி எப்படிப்பட்டது என பாபாவிடம் வினவினார். பாபா கூறினார், அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன.
இங்கிருந்தும் அதாவது ஷிரடியிலிருந்தும் ஒரு வழி உள்ளது. பாதை கடினமானதும் புலிகளும் ஓநாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன. நான் அதாவது காக்கா சாஹிப் தீக்ஷித் கேட்டிருக்காரு, ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் என்ன என்று அதற்கு பாபா கூறினார். அப்போது கடினம் இல்லை, புலி ஓநாய் படுகுழிகள் முதலியவற்றிலிருந்து உன்னை விலக்கி உன் குறிக்கோளை அடைய நேரடியாக அழைத்து செல்வார். வழிகாட்டி இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகுழியில் விழும் அபாயம் இருக்கிறது. இந்நிகழ்ச்சியின் போது தபோல்கரும் அறை அருகே இருந்தார். இதுவே குரு அவசியமா என்ற விவாதத்திற்கு பாபாவின் பதில் என்று எண்ணினார். ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்னும் விவாதம் ஆன்ம விஷயங்களில் உபயோகமில்லை என்றும் இவ்வத்தியாயத்தின் மராட்டி மூலப்பதிப்பில் விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ராமர், கிருஷ்ணர் முதலியோர் தமது குருக்களான வசிஷ்டர், சாந்திபனி ஆகிய முனிவர்களிடம் தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும் குருவினுடைய உபதேசத்தினாலேயே பரமார்த்திகம் அடையப்படுகிறது என்றும் நம்பிக்கையும் பொறுமையுமே அத்தகைய முன்னேற்றத்துக்கு தேவையான நற்பண்புகள் என்பதும் பாபாவின் திருக்குறிப்பியாகும். இப்போ என்ன பாருங்க, குருவின் தேவை பற்றி நம்ம பார்க்கும்போது பாபா காக்கா சாஹிப் வந்து கேட்குறாரு, பாபா நான் ஷீரடியை விட்டு போகணுமா? பாபா சொல்கிறாரு, ஆமாம். எங்கே போகணும்? மேலே உயர போகணும் அப்படிங்கிறாராம். அப்போ பாதை எப்படிப்பட்டது அப்படின்னு காக்கா சாஹிப் தீக்ஷித் கேட்குறாரு. நிறைய வழி இருக்குது, ஷிரடியிலேருந்து ஒரு வழி போகுது. ஷிரடியிலேருந்து போகிற வழி வந்து கொஞ்சம் கடினமானது. இந்த வழியில் நிறைய முட்கள் இருக்கும், பள்ளங்கள் இருக்கும், மேடு இருக்கும், குழி இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ வழிகாட்டி அழைச்சிட்டு போனோம்னா எப்படின்னா, வழிகாட்டி அழைச்சிட்டு போனீங்கன்னா இந்த உன்னை மேடு பள்ளம் குழி இதெல்லாம் தவிர்த்து உன்னை பத்திரமா உன் லட்சியத்தை அடைய உதவுவார். அப்போ ஹேமந்த் பந்துக்கு முதல் நாள் நடந்த விவாதம் இருந்தது இல்லையா, என்னென்னு இருந்தது, குரு அவசியமானு கேட்டதுக்கான இது பாபாவுடைய பதிலாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு வழிகாட்டி நமக்கு அவசியம். ஒரு இடத்துக்கு நம்ம போவோம், நமக்கு தெரியாத இடத்துக்கு நம்ம போகிறோம்னு வச்சுப்போமே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யார்கிட்டையாவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறோம், இந்த இடத்துக்கு எப்படி போகணும், எந்த பஸ்ஸில் போகணும், எப்படி ட்ரெயின் இருக்கா, பஸ் இருக்கா, எப்படி போகலாம், அங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஷிரடியே போகிறோம், நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படிங்கும்போது வழி தெரியாதவங்க என்ன பண்ணுறோம், எப்படி போகணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக அவங்கள்ட்ட போனவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கிறோம் இல்லையா. அதே அந்த ஷிரடிக்கு போனவங்க நம்ம கூட வந்தாங்கன்னா நமக்கு வந்து அந்த வழிகாட்டி அவங்களே கூட்டிகிட்டு போய் பத்திரமா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டி ரொம்ப அவசியம். இந்த குரு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நம்ம இதில் வந்து சுதந்திரமானவங்களா இல்லை கட்டுப்பட்டவங்களா என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எல்லாரும் தொட்டு போயிருக்காங்க. கடவுளே அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட, ராமர் கிருஷ்ணர்லாம் அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட அவங்களும் ஒரு குரு வசிஷ்டர், சாந்திமணி போன்ற குரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்து குரு கிட்ட இருந்து தான் பாடம் கற்றுக்கிட்டு நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்துருக்காங்க. கடவுள் தானே அவங்களுக்கு எதுக்கு குருவுடைய அவசியம் அப்படின்னு அவங்க வாழ்ந்து காட்டல. அந்த மாதிரி தான் குருக்களும் நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. நம்மளும் குரு காமிச்ச பாதையிலே நடந்து போய் நம்ம எங்கே செல்லணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா, நம்ம பாபா கிட்ட போய் சேரணும், அதுதான் நம்மளுடைய லட்சியம். குருவுடைய பாதையில் நம்மளுடைய சச்சரித்திர சாய் பக்தர்கள் நமக்கு காமிச்ச பாதையில் நம்மளும் போய் பாபாவை அடைவோமாக. எல்லாருக்கும் ஸ்ரீ சாயை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அடுத்து நம்மளுடைய பகுதி 2ல் குரு பாகவதம் அதை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம வந்து 11 மற்றும் 12ஆம் ஸ்லோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். குருவின் உருவ தோற்ற விளக்கம். இந்த ஸ்லோகத்துலேருந்து ஹெட்டிங் மாறுது, சரிங்களா. குரு ரூப வர்ணன, குருவின் உருவத்தோற்ற விளக்கம். குருவின் உருவத்தோற்றமும் தனித்தன்மையும் புராணங்களில், அதாவது இந்து புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளது. குரு முத்ரா நிலையில் அமர்ந்திருப்பார். யோக நிலை சைகை காட்டி. அவரது இடப்பக்கம் ஸ்ரீசக்தி ஆதிசக்தியின் வடிவம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு, மேலும் பிரதான இளமையில் அதாவது ஸ்ரீசக்தி அவர் ஸ்ரீ குருவின் இடத்தில் அமர்ந்திருந்து குருவின் அன்பை பெற்றவர் எவரோ அவருக்கு சேவை செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 2 ஸ்லோகத்தில். அதாவது குருவின் உருவத்தோற்றம் எப்படி இருக்குன்னா, புராணங்களில் நம்ம பழைய புராணங்கள்லாம் என்ன பார்ப்போம், குரு வந்து யோகமுத்திரை நிலையோட கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பார், யோகமுத்திரையோடு இருப்பாருங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருடைய இடது பக்கம் வந்து ஸ்ரீசக்தி ஆதிபராசக்தி வந்து அமர்ந்திருப்பாராம். அமர்ந்திருந்து குருவை யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு ஆதிசக்தி சேவை செய்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 2 ஸ்லோகத்தில். அதாவது
गुरुंग रूप हो भक्तित्व पुराणे हेची प्रणीत गुरु तांटी मुद्राशीन पामर श्री शक्तिंग स्थान पामर श्री शक्ति आसीन कसज्जिद पूर्ण जौबना गुरु कृपा जरेजा परे शक्ति ताहारे सेपाक्रे ஒரியா மொழியில் இருக்குப்பா. இதுதான் 11-12 உள்ள ஸ்லோகம். அதாவது குருவின் இடப்பக்கத்தில் ஆதிசக்தி அமர்ந்திருப்பதாகவும் நம்ம குருவை வணங்கும் போது ஆதிசக்தி நமக்கு நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து நமக்கு வந்து சேவை செய்கிறா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? இப்போ 3வது பகுதியில் வந்து மகான்களை பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பரமகுருவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? சந்திரபானு சத்பதி குருஜி. அவர் அந்த ரூமுக்குள்ளே போனது வரைக்கும் நான் சொன்னேன். குருஜி வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தார், கூப்பிட்டு அனுப்பினார். நாங்கள் ரூமுக்குள்ளே நாங்கள் 4 பேரும் போனோம். அதுக்கப்புறம் குருஜி வந்து அந்த கோவில் கட்டின முதலாளிக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இதோட இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டெல்லாம் யாரையும் நான் பார்க்க மாட்டேன், இன்றைக்கி நான் அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்குள்ள எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டாரு. ரொம்ப தூரத்துலேருந்து ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து அப்போ எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு அதோடைய மகத்துவம் தெரியலை, அப்படி தான் சொல்லணும். அப்போ குருஜி பக்கத்தில் நாங்கள் 4 பேரும் அதே 4 பேர் தான் உட்காந்துருந்தோம். அவர் வந்து எங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தார். எங்கள்கிட்ட பேர் கேட்டார், எங்கள் பேருக்குள்ள அர்த்தங்களை சொன்னார். கலானா படிக்கிறதுன்னாரு. அந்த அக்கா அப்போவே ரொம்ப நிறைய படிச்சிருந்தாங்க. ரவி அண்ணா வந்து ரொம்ப சூரியனை போல் தேஜஸ் சூரியவாணி அப்படின்னாரு. ரமாக்காவை நீ ரொம்ப அழகுனாரு. அந்த அக்கா உண்மையிலே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. என் பேருக்கும் ஹர்ஷதானா என்ன மீனிங்கு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ மகிழ்விப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணார் என்ன குருஜி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டார். நான் வந்து அந்த சுடிதாருடைய பையுக்குள்ளே கைவிட்டு ஒரு கேட்பீஸ் நெக்லஸ் இருந்தது கையில். அது மட்டும் என்கிட்ட இதுதான் இருக்குது குருஜி அப்படின்னு. உடனே அதை அவர் பிரித்து பாபாவுடைய ஃபோட்டோ இருந்தது, ஷிரடி சாய்பாபாவுடைய அந்த அந்த பிக்சர் நான் சொல்கிறது. ஷிரடி சாய்பாபாவுடைய பிக்சர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சிலையுடைய படம் இருந்தது இல்லையா? அந்த படம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது. குருஜி கண் எதிர்க்கே அப்படியே அந்த சாக்லேட்டை பிரித்து பாபா கொடுத்தாரு. பாதி சாக்லேட்டு என் கண் எதிர்க்கே மாயமானது. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னா, ஐயோ பாதி சாக்லேட் காணும் குருஜி அப்படின்னு. பாபாவுக்கு தானே கொடுத்தேன், பாபா பாதி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாதி குருஜி வாயில் போட்டுக்கிட்டாரு. அது என்னுடைய ஃபஸ்ட்டு மயிலாப்பூருக்கு அடுத்து வந்து நேரடியாக பார்க்குற முதல் அனுபவமாக இருந்தது என் வாழ்நாளில். அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தது. அப்புறம் குருஜி சொன்னார், ஒரு கதை சொல்கிறேன் அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டார். நல்லா பாருங்கள், பாபா வாழ்ந்தபோது எப்படி பாபா வந்து ஒரு மறைமுகமாக ஒரு கதை சொல்வார் எல்லாருக்குமே. ஆனால் அந்த கதை வந்து அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறவங்கள சம்மந்தப்படுத்தி இருக்கும். அதே மாதிரி தான் சத்பதி குருஜியும் முதல்ல நாங்கள் அவரோட உட்காந்து பேசும்போது எங்களுக்கு ஒரு கதை சொன்னார். உங்கள் மாதிரி தான் பாபா வாழ்ந்த காலத்தில் ஒரு 4 நல்ல பாபாவுடைய பக்தர்கள் இருந்தாங்க. ரொம்ப பாபா மேலே பாசம் வச்சுருந்தாங்க. பாபாவும் அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தாரு. அதில் ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப பாபா மேலே வந்து ரொம்ப தீவிரமான பக்தியாக இருந்தா. பாபாவும் அதே அளவுக்கு அவங்க மேலே தீவிரமான பாசத்தை வச்சுருந்தாரு. பாபா நீங்கள் வாழ்ந்துருந்தா உங்களை கையமுக்கி விட்டுருப்பேன், காலமுக்கி விட்டுருப்பேன் அப்படிலாம் சொன்னான். ஆனால் ஒரு நாள் பாபாவை எதிர்க்க வந்து உட்காந்தாரு. அந்த குழந்தையால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னாரு. எனக்கு வந்து இந்த கதையை மட்டும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது, எனக்கு ஞாபகத்துக்கு வரல. உங்கள்கிட்ட நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? துவாரகமாயில சச்சித்ரா படிக்கும் போது நான் இதே டைலாக் தான் விட்டேன். துவாரகமாயில பாபா எதிர்க்க என்னன்ட்டு விட்டேன். அந்த பாட்டி அந்த தாத்தாவை காப்பாற்றி கொடுத்தாருன்னு சொல்லும் போது நாங்கள் திறந்தோம். எஸ் ஐ எம் ரியலி டயர்டு அப்படின்னு வந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை நான் விட்டுருந்தேன். அந்த 5 நிமிஷத்தில் வந்து பாபா எல்லா இடமும் ஓடி ஓடி வேலை பார்த்துருப்பாரு, எல்லாருடைய ப்ரேயரும் கேட்டிருப்பாரு சொல்லும் போது என் மனசுல தோணுச்சு, பாபா நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு நான் உங்கள் காலத்தில் உங்கள் பீரியடில் இருந்திருந்தா உங்களை கையை அமைக்கி விட்டு காலை அமைக்கி விட்டே நான் என் வாழ்நாளை கழிச்சிருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சொன்னோம். நாங்கள் உங்களுக்கு இதுவும் ஞாபகம் இருக்கும், நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் இல்லையா? பாபா எந்த ரூபத்தில் நம்மக்கிட்ட வந்தாலும் நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எடுத்திருந்தோம்.
நாங்கள் 4 பேரும் எடுத்திருந்தோம். நாய், பூனை. அப்போ ஆனால் நாங்கள் மறந்துட்டோம். அந்த அந்த நிகழ்ச்சியே எங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறந்து போயிடுச்சு. அப்புறம் குருஜிகிட்ட உட்காந்து குருஜி இப்படி சொல்லும் போது, குருஜி இது எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ குருஜி என்னுடைய நெத்தியில் வந்து இப்படி ஒரு தட்டு தட்டினார். ஒரு சுண்டு விரலால் ஒரு சுண்டி விட்டார். எனக்கு வந்து அப்போ இதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் சின்ன பொண்ணாக இருந்தேங்க நான், நீங்கள் பாபாவா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டேன். ஒருவேளை அவர் இல்லை அப்படின்னு பதில் சொன்னார். நான் பாபா இல்லை, நானும் பாபா உங்களை மாதிரி பாபாவுடைய ஒரு பக்தன். நான் ஒரு 10 அடி முன்னாடி பாபா கிட்ட இருக்கேன், நீங்கள் 10 அடி கொஞ்சம் பின்னாடி இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். என்னுடைய மனநிலை, என்னுடைய நான் வந்து அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு புரியாத மனநிலை, பக்குவமடையாத மனசு. ஒருவேளை பாபா ஆமாம் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து அவரை விட்டு ஒதுங்கி வந்திருப்பேனோ என்னமோ. ஆனால் பாபா என்னை அப்படி விடலை. என்னுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி எனக்கு பதில் சொன்னார். அது அப்போ மட்டும் இல்லை, இன்றைக்கும் நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது யார் யாருடைய மனநிலை எப்படி இருக்கோ, யார் யாரும் நம்ம பாபாவை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ அதே அந்த மாதிரியான பதிலை மட்டும்தான் பாபா நமக்கு கொடுக்குறாரு. பக்குவப்பட்டவங்களுக்கு ஒரு பதில், பக்குவப்படாதவங்களுக்கு ஒரு பதில், டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பதில், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி பாபாவுடைய பதில் அமையுது. அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி. மனநிலைன்னு சொல்கிறத விட அவங்கவுங்களுக்கு புரியுறது எப்படி. இப்போ எல்லாருக்கும் எல்லா நேரமும் புரிஞ்சிருது இல்லை. இப்போ நமக்கு இப்போ இந்த லெவலில் நமக்கு என்ன புரியுதோ அதுக்கு உண்டான பதிலை பாபா அந்த மாதிரி தான் நம்மளோட பேசுகிறாரு. அன்றைக்கி குருஜி சொன்ன வார்த்தையும் அதுதான். எனக்கு அது ரொம்ப அவர் மேலே வந்து ஒரு பற்றை அதிகப்படுத்துச்சு. ஏன்னா எல்லாரும் நான் தான் பாபான்னு நிறைய அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாபா கோயிலெலாம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கோயில் நடத்துகிறவங்கலாம் ஒரு பாபாவாக உருவெடுத்து உட்காந்துருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் வந்து அவங்கள நிந்திக்கிறதும் இல்லை, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதும் இல்லை. ஏன்னா பாபாவால் எது வேணாலும் சாதிக்க முடியும்னு உணர்ந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் அப்போ வந்து அதெல்லாம் உணரலை. அப்போ சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வரவும் நான் எங்கள் டீமும் சேர்ந்து பாபாவுக்கு கொஞ்சம் சேவையெல்லாம் பண்ணோம். அதுலேருந்து நான் பாபா கிட்ட வந்து சத்பதி குருஜியோட ஒரு வாழ்க்கை பயணத்தில் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் பயணிக்கலானார். இன்றைக்கி எனக்கு திருமணம் பண்ணி வச்சதும் அவர் தான். எனக்கு குழந்தை பிறக்கும் போது அவருடைய ஒரிசாவில் இருக்கிற புவனேஸ்வரில் இருக்கிற கோவிலுக்கு எங்களை பாபா கோயில் பண்ணுற குருக்கள்லேயே வந்து குருஜி தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் என் குழந்தை நான் கன்சீவ் ஆகியிருந்தேன் புவனேஸ்வரில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுங்க, 1-2 கிடையாது. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லக்கு ஒன்று கிடச்சிது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் வந்து எனக்கு லாங்குவேஜ் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி குருமார்கள்கிட்ட கொஞ்சம் நெருங்கிறதுக்கு. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குருஜிக்கு வந்து நம்ம டிரான்ஸ்லேட்டர் தேவை கிடையாது. ஆனால் அவர் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. அவங்க மனசில் என்ன நினச்சாலும் குருஜிக்கு தெரிஞ்சது. அவர் அதை க்யூர் பண்ணிட்டார். ஆனால் அவர் சொன்னதை மக்கள்கிட்ட கொண்டு சேரணுன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. அதுக்கப்புறம் அவர் இருந்த ஒரு 4-5 நாளுமே எனக்கு அந்த வேலை கிடச்சிது. நிறைய பேர் பர்சனல் விஷயம் பேச வரும்போது அவர் தைரியமாக சொல்வார், குருஜி நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், இவன் மறந்துடுவா அப்படின்னு இருக்காரு. ஆச்சரியப்படும்படியாக நான் அதை மறந்தும் இருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு நிறைய பண்ணியிருக்காரு, ஆனால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அந்த மக்களோட தொடர்பு உள்ளது. அதனால தான் நான் வந்து என்னோட சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து பொதுவில் அவர் பண்ணினது இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்று, ஒரு அம்மா வந்து வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்தாங்க, நடக்கவே முடியாமல். அப்போ குருஜி கட்டில் மேலே உட்காந்துருந்தார், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தார். அந்த அம்மா வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவங்க ரொம்ப நேரமாக அவங்க பையன், பேரன், பேத்தி, மருமக, பொண்ணு எல்லாரை பற்றியும் அவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி பிளெஸிங்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக குருஜி வந்து ஒரு கட்டத்தில் வந்து
டைம் ஆயிடுச்சுமா, நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலை அப்படி கீழே இறக்கும் போது அந்த அம்மாவுடைய முட்டியில் வந்து குருஜியுடைய காலுடைய கட்டை விரல் மட்டும் பட்டுது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு பண்ணினது ஆணித்தரமாக மனசில் பதிஞ்சிருக்கு. அவருடைய கட்டை விரல் கால் மட்டும் அந்த அம்மாவுடைய முட்டியில் பட்டுருச்சு. உடனே குருஜி அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டாருங்க. மன்னிச்சிருங்கம்மா, என் கால் தெரியாமல் உங்கள் மேலே பட்டுருச்சு, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னாரு. அந்த அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க குருஜி, உங்கள் கால் என் மேலே பட நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் கிளம்புங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, நான் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அங்கே தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அந்த அம்மா வந்து பின்னாடி இருக்கிறவங்கள தேடுறாங்க. யாரை? அவங்கள 4 பேர் சேரில் வச்சு நகர்த்திட்டு வந்தாங்க இல்லையா, அந்த 4 பேரை தூக்குறதுக்காக தேடுறாங்க. அங்கே ஒருத்தரும் இல்லை. குருஜி, என்ன பின்னாடி பார்க்குறீங்க அப்படின்னாரு. இல்லை குருஜி, என்னால் எழுந்திரிச்சு நடக்க முடியாது அப்படின்னாங்க, அதனால தான் நான் பார்க்குறேன், ஆள் பார்க்குறேன் அப்படின்னாங்க. உடனே குருஜி சொன்னார், உன் காலை நான் சரி பண்ணிட்டேன், நீ எழுந்திரிச்சு நடக்கலாம் அப்படின்னாரு. பாருங்கள், நான் தான் சொல்கிறேன்ல, பாபாவை நீங்கள் உயிரோட ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கணும். பாபா இப்போ உயிர் இருந்தால் எப்படி இருப்பார்? அவருக்குள்ளே உயிர் இருந்தால் நம்ம எதுவுமே அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நான் வேணா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊதுபத்தியை எடுத்துக்கிட்டு, நல்ல வாசனை ஊதுபத்தியை எடுத்துக்கிட்டு வீட்டில் நெட்டில் போட்டிங்கன்னா அவருடைய ஃபோட்டோ வரும் பாருங்கள். சந்திரபானு சத்பதி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அவருடைய ஃபோட்டோ வரும். அதை ஒரு பிரிண்ட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் நீங்கள் வாசனை ஊதுபத்தி ஏற்றி வச்சாலே உங்கள் வாழ்க்கையுடைய பொறுப்பை அவர் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்படியே பாபாவாக அவர் அன்னைக்கு எனக்கு புரியல. அன்னைக்கு நான் வந்து சின்ன பொண்ணு, நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும், 30 வருஷத்துக்கு மேலேயே கூட ஆயிருக்கும். என் கூடவே இருந்திருக்காரு பாபா. ஆனால் நான் அடையாளம் கண்டுக்கலாம், அதுதான் உண்மை. அந்த அம்மா அப்படியே ஈஸியாக இருந்துச்சு நடந்து போனது. எப்படி ஷிரடியில் பாபா வாழ்ந்தபோது இந்த மாதிரியான ஆயிரக்கணக்கான மிராக்கல்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து அந்த மாதிரி நான் ஒன்று பார்த்தேன். இன்னொரு தடவை ஒரிசாவில் வந்து ஒரு 2-3 வயசு குழந்த, கண் பார்வையே இல்லாத குழந்த வந்திருந்தது. அப்போ நான் வந்து ஒரு 4-5 மாதம் கன்சீவாக இருந்தேன். எல்லாருக்கும் குருஜி கல்கண்டு கொடுத்துக்கிட்டே போனார். என் லைன் வரும்போது எனக்கும் கையில் கல்கண்டு கிடச்சிது. எனக்கு கல்கண்டை கொடுத்துட்டு ஒரு 4 அடி முன்னாடி போனவர் திரும்ப வந்து, உன் பையனும் கல்கண்டு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கும் சேர்த்து கொடுத்தாரு. அப்போ வந்து நான் கன்சீவ் ஆகியிருக்கேன், எனக்கு பையன்தான் பிறக்கணும் அப்படிலாம் தெரியாது. ஆனால் குருஜி சொன்னார், உன் பையனும் கேட்குறான் அப்படின்ட்டு அவனுக்கும் 4 கல்கண்டை கொடுத்தாரு. உண்மையிலே எனக்கு பையன்தான் பிறந்தான். அவருடைய அருளால் அவர் கோவிலில் தான் பிறந்தான். அவர் தான் அவனுக்கு சாய்குமார்னு பேர் வச்சார். ஒரு 6 மாதம் கழித்து தான் வச்சார் பேர். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வைங்க குருஜின்ட்டேன். பூணூலும் எனக்கு கனவுல வந்து அவர் தான் சொன்னார், அவனுக்கு பூணூல் போடுற டைம் ஆகிடுச்சு, நீ டெல்லி கூட்டிகிட்டு வாடினார். டெல்லியில் யாரை பார்க்குறது, எங்கே போகிறதுன்னு எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. எந்த கோவிலில் அவர் இருப்பார், அவர் அட்ரஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் தைரியமாக, அப்போ நாங்கள் மும்பையில் இருந்தோம், மும்பையிலேருந்து தைரியமாக நான் எங்கள் வீட்டுக்காரையும் என் பையனையும் அழிச்சிட்டு நாங்கள் டெல்லி போனோம். ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது, என்னென்னா குருஜியை பாபா கோயில் ஏதாச்சும் ஒரு கோவிலுக்குள்ளே போனோன்னா அவரை நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, நம்ம கோவிலாக போய் பார்க்கலாம். கனவுல தான் வந்து சொன்னார், கோவிலாக போய் பார்க்கலாம் அப்படின்னாரு. நாங்களும் டெல்லி இறங்கினோம். ஒரு ஆட்டோக்காரன்ட்ட கேட்டோம், இங்கே பாபா கோயில் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. அவர் எந்த கோயில் சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஏதாச்சும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னோம். அப்போ சொன்னார், நொய்டாவில் ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டி நாளைக்கு கும்பாபிஷேகம் ஆக போகுது, அந்த கோயிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போட்டுமான்னாரு. அப்போ எனக்கு அவருடைய நூல் கிடச்சிருச்சு. எங்கே பாபா கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்கே கண்டிப்பாக சத்பதி குருஜி இருப்பார் அப்படின்னு நம்பி அங்கேருந்து நாங்கள் நொய்டா போனோம். நொய்டா போய் அந்த கோவில் மத்தியானம் போய் சேர்ந்துருப்போம். அந்த உள்ளே போய் ரிசப்ஷனில் போய் அந்த ஒரு ஆஃபீஸ் ரூமில் போய் நாங்கள் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் மும்பையிலேருந்து வந்திருக்கோம், சென்னையை சேர்ந்த சிவா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்னது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, சென்னையிலேருந்து சிவா வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ரூம் புக் பண்ணிட்டு ஆல்ரெடி குருஜி சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கு, இந்தாங்க நீங்கள் அந்த ரூமுக்கு போங்க, நாங்கள் சொல்கிறோம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம். அவர் கனவுல தான் வந்து என்னை கூப்பிட்டாரு, நீ டெல்லிக்கு வந்துட்டு. கனவாக தூக்கி போடாமல் அதை அவருடைய ஆர்டராக எடுத்துகிட்டு நாங்கள் டெல்லி போனோம்.
நொய்டா போனால் எங்கள் பேரில் ஆல்ரெடி ரூம் புக்குடு அங்கே. நாங்கள் ஆல்ரெடி அங்கே புக் பண்ணோம். மறுநாள் ஸ்ரீராம நவமின்னு நினைக்கிறேன். அன்றைக்கி என் பையனை கூப்பிட்டு நான் பூணூல் மட்டும் கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா பூணூல் போட தானே கூப்பிட்டாரு. அவன் ஒரு 5 வயசு இருக்கும் என் பையனுக்கு. கையில் பூணூல் எடுத்துகிட்டு போனேன் நான். அவங்க அவ்வளோ பேர் எதிர்க்க கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட அந்த பூணூலை என் கையில் வாங்கினார். அவர் மந்திரம் ஜபம் பண்ணார். பண்ணிட்டு என் பையனை கூப்பிட்டாரு. வெட்ட வெளி ஒன்றுமே இல்லை அங்கே. அதை காமிச்சு கோனே அப்படின்னாரு. அது யார் அப்படின்னு கேட்டார். அந்த 5 வயசு குழந்தை கையை அந்த இந்த என்ன விரல் இது ஆள்காட்டி விரலை காமிச்சு காயத்ரி தேவி அப்படின்னு கத்துனான். அப்போ அந்த வெட்ட வெளியில் 5 வயசுல வந்து அவன் கண்ணுக்கு காயத்ரி தேவி தெரிஞ்சிருக்கா. இல்லைன்னா குழந்தைக்கு எப்படி தெரியும்? இது வந்து பாபா முன்னாடி சொல்கிறேன், சத்தியமாக நடந்த உண்மை. அவர் பூணூல் போட்டு விட்டாரு, அவனுக்கு காயத்ரி உபதேசம் பண்ணார். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இப்போ இத்தனை வருஷம் கழித்து இந்த இது உங்களுக்குலாம் சொல்கிறது வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா தயவு செய்து நீங்கள் பாபாவை நம்ம நேரில் பார்த்ததில்லை, ஆனால் இப்போ அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. நீங்கள் கோரேகாவன் கோயிலுக்கு போங்க, சாய்கா அங்கன் கோயில் கேட்டு போங்க. யூடியூப்பில் போட்டாலும் வந்துடும், கூகுளில் போட்டாலும் வந்துடும். அங்கே போங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் சாயந்தரம் 4 மணிக்கு குருஜி ஊரில் இருந்தாருன்னா நிச்சயமாக வருவார். அவரை பாருங்கள். அதுக்கப்புறம் என் குழந்தைக்கு பூணூல் போட்டதுக்கப்புறம் அவருடைய பயணம் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கார். நிறைய அற்புதங்களை வாழ்க்கையில் வந்து நம்ம இந்த கோவில் கட்டணதும் பாபா கனவுல வந்து தான். ஒரு நாள் நான் என்னுடைய ஹஸ்பண்ட் 2 பேரும் இங்கே ஆர்த்தி பாடிக்கிட்டு இருக்கோம். ஆர்த்தி பாடிக்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு திடீர்னு குருஜியோடைய சத்தம் கேட்டுது. அவரும் சேர்ந்து ஆர்த்தி பாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. நாங்கள் அப்படி எங்கள் வீட்டுக்கார் திடீர்னு ஓரம் ஒதுங்கினார். எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சத்பதி குருஜி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நேராக வருது. அது ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை. அந்த குழந்தை ஏன் வீட்டுக்குள்ளே போச்சு, அதுக்கு எப்படி பாபாவுடைய ஃபோட்டோ கையில் பட்டுச்சு, அந்த குருஜி ஃபோட்டோவை எப்படி அது கரெக்டாக நாங்கள் எங்கள் மனசில் படும்போது அது அப்படி திரும்பி பார்க்குறோம். அந்த சத்பதி குருஜி ஃபோட்டோ கொண்டு வந்து பாபாட்ட அந்த குழந்தை வச்சுது. அப்போ அந்த மாதிரி அவரை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அவரை மனசில் நினச்சி ஒரு நல்ல வாசனை ஊதுபத்தி வாங்குறதுல வந்து கஞ்சத்தனமே கிடையாது. ஒரு ஊதுபத்தி ஏற்றுங்க போதும். நம்ம அந்த ஊதுபத்தி ஏற்றும் போது அந்த சுவாமி ரூமு நம்ம வீடெல்லாம் அப்படியே வந்து நம்ம அப்படி ஒரு ரம்மியமான வாசனையாக இருக்கணும். ஒரு ஊதுபத்தி ஏற்றினாலும் போதும். அந்த மாதிரி நல்ல வாசனை ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அவரை நீங்கள் மனசார வேண்டுனீங்கன்னா நிச்சயம் அவர் உங்கள் கனவுலையும் வருவார், உங்களோடையும் பேசுவார், உங்களுக்கும் அழைப்பு கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீ சாய்.